16 சேனல் NVRல எப்படி ஹார்ட் டிஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். தெரியாத நண்பர்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து இன்றைக்கி 4 GB ஹார்ட் டிஸ்க் எப்படி இந்த NVRல இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து 2 டைப் ஆஃப் கேபிள் வந்து ஃப்ளக் பண்ணுற மாதிரி வரும். ஒன்று வந்து ரீடிங் கேபிள், இன்னொன்று வந்து பவருக்காக வந்து ஒரு கேபிள் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ப்ளூ கலரில் வந்து ஃப்ளக் பண்ண கேபிள் வந்து ரீடிங் கேபிள், இப்போ ஃப்ளக் பண்ண போகிற கேபிள் வந்து பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த NVRல இந்த 4 TB ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோ நாளைக்கு ஸ்டோரேஜ் ஆகும் அப்படின்னா 1 மந்த்லேருந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகும் நண்பா. பேக்கப் கண்டிப்பாக 2 மந்த்ஸ்க்கு இருக்கும். கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டியல் அப்படிங்கிறக்காக நம்ம 4 TB இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம் அவங்களும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. நம்ம இதுக்காக வந்து நெட் கனெக்ஷனுக்காக 10.301 அப்படிங்கிற ரவுட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நண்பா, நம்ம வந்து ஐபி கேமரா போடுறதுக்காக தான் வந்து நம்ம NVR யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் நீங்கள் அனலாக் HD கேமரா போடுற மாதிரி இருந்தால் DVR யூஸ் பண்ணாலே போதும். DVR யூஸ் பண்ணால் அதுக்கு உண்டான பவர் சப்ளை வந்து 4 சேனலோ 8 சேனலோ நீங்கள் அது தேவையானது யூஸ் பண்ணலாம். இந்த நீங்கள் வந்து NVR யூஸ் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக POE சுவிட்ச் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து தெரிஞ்ச நண்பர்கள் ஓகே, தெரியாத நண்பர்களுக்காக தான் நான் சொல்கிறேன் நண்பா. நீங்களும் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் HD அனலாக் கேமரா போடாமல் ஐபி கேமரா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிளாரிட்டி எதுவுமே வந்து மிஸ் ஆகாமல் பக்காவான கிளாரிட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டுக்கு போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக NVR போட்டு ஐபி கேமரா போடுங்க, பக்காவான ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா, மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, பாய்.